சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னா 2ஆம் இடத்துல பல கிரகங்கள் சேருது. உங்களோட ராசிநாதன் சனி, ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அதே மாதிரி உங்களுடைய தனாதிபதி, அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி, ஜீவன ஸ்தானாதிபதி, ரோகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி, 10 பாவம். இந்த 10 பாவங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு வேலை செய்து எங்கே இருந்து வேலை செய்யுதுன்னா பொருளாதாரத்தை வழங்கக்கூடியதான 2ஆம் பாவத்தில் நின்று வேலை செய்யுது. 2ஆம் பாவத்தில் நின்று இப்போல கிரகங்கள் வேலை செய்யுது. இதெல்லாம் நன்மையா அப்படின்னா பல விதத்தில் நன்மை மகர ராசிக்காரங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவான் இருந்தால் அது 7.5 சனிங்கிறது அடுத்த விஷயம். ராசிநாதன் நிற்கிறது, பொருளாதாரத்தை உயர்த்துவார். குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது. அதனால் பொருளாதார உயர்வு நிலைகள் ஏற்படும். சம்பள உயர்வுகள் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி பல வகையிலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல அமைப்பு தளங்கள் ஏற்படும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே நல்லா வேலை செய்யக்கூடியவங்க, ஆனால் கையை கட்டி போட்டு வேலை செய்கிறாங்க. அதான் மகர ராசிக்காரங்களுக்கு அதான் சூழ்நிலை. நல்லா வேலை செய்கிறவங்க ஆனால் கையை கட்டியாச்சு, எப்படி அவங்க வேலை செய்வாங்க? நல்லா டான்ஸ் ஆட தெரியும், ஆனால் டான்ஸ் ஆட தெரியுங்களே காலை கட்டி போட்டு வச்சா எப்படி அவங்க ஆடுவாங்க? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதில் டான்ஸ் ஆடுறாங்கன்னா யாருமே இல்லாத சபையிலே ஆடுறாங்க, ஒரு ஸ்டேஜில் ஆடுறாங்க, ஆனால் பார்வையாளர்கள் ஒத்தவங்க கூட இல்லை. அப்போ எப்படி அவங்க ஆடுவாங்க? இப்படி தான் சூழ்நிலை மகர ராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கிரக சேர்க்கை மாற்றிடும். வெறும் ஒரு இடத்துல ஆடக்கூடியவங்களே ஒரு பெரிய கோபுரத்திலே, ஒரு பெரிய உச்சாணி கொம்பிலே பெரிய சபைகள், கற்றோர் சபைகள் நிறைந்து இருக்கக்கூடிய அவையிலே உங்களை கொண்டு முன்னிறுத்தி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விடுவதற்கு ஒரு நல்ல அமைப்பை மகர ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. அதனால் வெறும் இல்லாமல் காலில் சலங்கை கட்டி ஆடக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கிடுறாரு. இன்னொரு நல்ல விஷயம், உங்களுடைய ஒரு நாள் கட்டிருந்த கை விலங்குகள் எல்லாம் உடையப்போகுது. உங்களுக்கு இருக்க கட்டுப்பாடுகள் அது எல்லாமே தளரப்போகுது. அப்போ சுதந்திரமாக எல்லாத்தையும் இஷ்டமேனிக்கு செஞ்சிருவீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. வெளிக்கட்டுப்பாடுகள் உங்களுக்கு தகலுறதே தவிர, ஆனால் உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும். மகர ராசிக்காரங்க ரொம்ப வலிமையாக இருக்கிறதா உங்களுடைய சுய கட்டுப்பாடில். இந்த சுய கட்டுப்பாடு அருமையாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. அதன் மூலமாகவே
உங்களுக்கு பல நன்மைகளும் பல புதிய தன்னம்பிக்கைகளும் பல வகையிலே உங்களுடைய நம்பிக்கை மற்றவங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால் அவங்க உங்களை நம்பி பல விஷயங்களே உங்களிடம் ஒப்படைப்பாங்க. அதன் மூலமாக பல நன்மைகள். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்படுது. வரக்கூடிய காலம் பொது தேர்வு நடக்கக்கூடிய காலம். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த சகலகலா வள்ளி மாலைன்னு சொல்லக்கூடியதான அற்புத மந்திரம், அதை பாராயணம் பண்ணுங்க. தமிழ் பாசுரம் தான் அது. படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்படும். முக்கியமாக மகர ராசிக்காரங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வைங்க. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. நன்மைகள் அதிகமாக உண்டு. சிவாய நமக.